சரி போய்ட்டு வரமா. ஆ அம்மா என்னை கூப்பிடல, எங்கள் ஏரியாவில் ஒரு ஸ்ட்ரீட் டாக் இருக்குது, அதை கூப்பிட்டுருக்காங்க. நான் என்ன கூப்பிட்டா நினச்சிட்டான்னு சொல்லிட்டேன். அதை சொன்னாங்க, ஒன்றும் கூப்பிடல நீ கிளம்புன்னு சொல்லிட்டாங்க. கால் பண்ணாங்கும் போது இந்த டச்சு சரியாக ஒர்க் ஆகுது. அதுவும் பாருங்கள், மெயினாக இந்த க்ளவை போட்டுக்கிட்டு யூஸ் பண்ணுறதே பெரிய தலைவலி நம்மளுக்கு. நம்ம ஒன்று டச் பண்ணால் அதில் ஒன்று போகும். அவனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்கான்னு இருக்கலாம்னு சொல்லி கால் பண்ண போனால் கரெக்டாக கால் போக மாட்டேங்குது. இவனுக்கு கால் பண்ணால் இவனுக்கு கால் போகல. இன்னொன்றது சரி விடுங்க, அப்புறம் அங்கே போய் பண்ணிக்கலாம் நம்ம.
நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஹண்டர் பைக் போகுது பார்க்கலாம். ஃபேமிலியாக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு, ஒய்ஃபு அவரும் பாப்பாவும் போவாங்களாட்ருக்கு. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம் எப்படி போகிறாங்கன்னு. எத்தனை பேர் போகிறாங்க? ஐயையோ! காய்ஸ் 4 பேர் போகிறாங்க அந்த வண்டியில். நம்ம ஒரு ஆள் உட்காந்துட்டு இன்னொரு ஆள் பின்னாடி போகிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு. இதில் 4 பேர் போகிறாங்க பாருங்களேன். அவன் முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு உட்காந்துருக்கு. எப்படி இத்தனை பேர்த்த வச்சுட்டு உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறான்னு இதில் எனக்கே ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. பாருங்கள், இப்போ தான் கரெக்டாக தெரியுது பாருங்களேன். எப்படி ப்ரோ 4 பேர் ஒரே வண்டியில் போகிறீங்க? சான்ஸே இல்லை ப்ரோ. அவர் தம்ஸ்அப் கட்டிட்டு ஓகே ப்ரோட்டு போகிறார் அவர். பாருங்களேன், நல்லா சைடில் காரை பார்க் பண்ணிட்டு சும்மா பசங்கள்லாம் வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க நான் பார்க்குறப்ப. எனக்கு யாரோ ராங் சைடில் வர மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கு நம்மளுக்கு. ஆமாம் கைஸ், ஒரு ஸ்கூட்டி ஒன்றும் ராங் சைடில் வந்துட்டுருக்கு, ஆப்போசிட்டில் வந்துட்டுருக்கு. ஒரு அக்கா ஓடிட்டு போகிறாங்க, அது ஆப்போசிட்டில் என்ன வேகத்தில் ஓடுறாங்க பாருங்க, சும்மா சல்லுன்னு. நானே 70 பக்கமாக போயிட்டுருக்கிறேன், அவங்க ஆப்போசிட்டில் வரது என்ன வேகமாக போகிறாங்க பாருங்களேன். அடுத்து ஒரு லெஃப்ட்டில் உள்ளே கட் ஆகணும், டேர்ன் ஆகணும். சேம் நம்ம வந்து மரத்துக்குள்ள வழியில் போய் உடம்புப்பேட்டை பொள்ளாச்சி அப்படி போயிடலான்னு சொல்லிட்டு இந்த ரோட்டில் திரும்ப போகிறோம். இந்த ரோட்டில் வந்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய்க்க வேண்டியதுதான். ஏதோ ஃபேண்ட் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. ரின் லேயர் போட்டிருந்தால ஃபேண்ட்டு, அது எனக்கு தெரிஞ்சு பூட்டுக்கு மேலே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி தெரியுது, உள்ளுக்குள்ள சில்லுன்னு காற்று போகிற மாதிரி இருக்குது. போயிருக்கான்னு தெரியல. மேலே வந்து மேலே வந்துருச்சு கைஸ், பூட்டுக்கு மேலே வந்துருச்சு ரெயின் லைனரு. நம்ம அங்கிட்ட அந்த ரோடு ஜாயின் பண்ணிவிட்டு ரெயின் லைனர் ஃபேண்ட்டு சரி பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். வீட்டுல இருந்து கிளம்பியாச்சு, நம்ம ரைடுக்கு வந்து போலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் நானு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, மழை வந்ததுனால வந்து நான் மைக்கை மாட்டாம வச்சிருங்க. ஏன்னா இது இப்ப வாட்டர் ப்ரூஃபா யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த மைக் போடுற இடத்தையும் லாக் பண்ணி வைக்கணும். அதனால என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அதை லாக் பண்ணி வச்சுட்டேன். இப்ப கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் லைட்டா சாரல் அடிக்குது, சரி ரைட்டா கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ மறுபடியும் அந்த இதுக்கு மைக் எடுத்து மாட்டிட்டேன். ஆல்ரெடி பசங்களாம் வந்து பொள்ளாச்சியில வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இனி நம்ம போய் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதே தெரியல. ஏன்னா 100 கிலோமீட்டருக்கு எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கு. என்னம்மா பண்ற நீங்க? அவன் வாட்டுக்குள்ள வர கைஸ், நீ என்னதான் பண்றேன்னு தெரியல.
சொல்லி ஒரு ஊர் இருக்கும் போல. இங்க ஒரு இங்க பழனியில இருந்து ஒரு பக்கத்துல ஒரு நான் அப்படியே ஏன்னு ஷாக் ஆயிட்டேன். அவர் ரிவர்ஸ் எடுப்பாராட்டிருக்கு. பஸ் ரிவர்ஸ் எடுப்பாராட்டிருக்கு. வேற வழியில நின்றுதான் ஆகணும். சீப்போ சாலை. சீப்போ சாலைனா நம்ம மாட்டி சொல்றோம். இந்த ஊர் பேர் வேற என்னன்னு தெரியல நமக்கு. ஐயா வேற மீசை வச்சுக்கிட்டு சும்மா வலுவா முறைக்கிறாரு நம்மளைய. என்னடா வித்தியாசமா போறாங்கன்னு. அபாய வளைவு மெதுவாக செல்லவும். பொறுமையா தான் போறேன். அதான் ஆக்சுவலா வந்து நம்ம இந்த ரைடை முடிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்படியும் டயர் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் காய்ஸ். 10,000 தான் ஓடி இருக்கு. பட் நம்மளுக்கு அது லைட்டா வாபிளிங் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்கு. அது என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஒரு சைடு வந்து பட்டன் பேக் சைடில் வந்து ஒரு சைடு கிரிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருக்கு. அங்கிட்டு சைடில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஒரு சைடு தேஞ்சு ஒரு சைடு தேயாத மாதிரி இருக்கு. இது வந்து நம்மளோட ரெகுலர் ரைடுக்கு வந்து நம்மளுக்கு சேஃப் கிடையாது. அதனால நெக்ஸ்ட் ரைடுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் டயர் மாற்றலாங்கிற ஐடியாவில் இருக்கிறேன். வந்துட்டு தான் எதுவும் நான் பார்த்துட்டு என்னன்னு பார்த்து முடிவு பண்ணணும். இந்த ஏரியாக்குள்ள எங்க பார்த்தாலுமே வந்து அபாயகரமான வளைவு, அபாயகரமான சாலை, அபாயகரமான இடம் சொல்லி ஏ டு ஜெட் எல்லா இடத்தையும் போடுறாங்க. என்ன ரீசன்னே தெரியல. எங்கிட்டு பார்த்தாலும் இந்த இந்த அபாயகரமான சாலை, இது அபாயகரமான வளைவு அப்படிங்கிற மாதிரியே தான் போட்டிருக்கிறாங்க. அது ஏன் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல. இப்ப என்கிட்ட ஏதோ லைட்டா ஒரு சின்ன ஹில் இருக்கு. அதுல ஒரு டெம்பிள் இருக்கு கைஸ். இது என்ன கோயில் தெரியல எனக்கு. ஓ, இதுதான் ஆனமலையோ? இதுவா? இதுவான்னு தெரியலையே. பட் இது என்ன கோயில் வேற தெரியல. எங்க போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அருள்மிகு சஞ்சீவராய் பெருமாள் ஸ்ரீ வனமதுராய் திருக்கோயில். டக்குன்னு படிச்சேன். என்னன்னு எனக்கே புரியல. சஞ்சீவ பெருமாள், சஞ்சீவராஜ பெருமாளா என்னமோ போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பைக்ல அவங்க அப்பா கொடுத்துட்டு போறாட்டாங்க அந்த பொண்ணுகிட்ட. அதப்பா அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கரெக்டா நம்மளே வேற பார்த்துச்சா, அப்பா அங்க வேறப்பா கேமரா வச்சிருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு போகுது. ஐயோ, என்ன சொல்லிட்டீங்க இருக்கு இந்த ரோடு. அபாயகரமான சாலைன்றது இதுதானோ? சொல்லிட்டீங்க இருக்கிறது அபாயகரமான சாலை போல. மேக்சிமம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆயிட்டு வருது எல்லா ஏரியாவும். நீங்க அங்க போயிட்டு மறுபடியும் அந்த நீ கார்டை கரெக்டா சரி பண்ணணும்னு நினைக்கிறேன் guys. அப்படியே பாப்பா எவ்வளவோ பெரிய பருந்து. சே, பருந்து இல்லையாட்டு அது மயிலாட்டு கைஸ். நான் டக்குன்னு அதை பறந்து நினைச்சிட்டேன். அவரே இதை அடைச்சு வச்சு கூட்டிட்டு போறாங்க. இன்னைக்கு இதை இங்க வந்து கறி எடுப்பாங்க போல. நம்ம சைட்ல எல்லாம் நேத்தே கறி எடுத்து சமைச்சாச்சு. இருக்கும் இங்க போட்டுருக்கு பாத்தீங்களா. ஓ, ஸ்கூல் ஜோன் போலப்பா. அதனாலதான் பார்த்து மெதுவா போனான்னு போட்டுருக்குது. ரெட்டியார் மடம் ஆல்ரெடி பொள்ளாச்சிக்குள்ள தான் இருக்கும் போல.
எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்ல ஒரு தடவை போன மாதிரியே ஒரு ஞாபகம் கைஸ். வால்பாறை ஒரு தடவை போறதுக்கு இங்க இருந்து போனேன்னு நினைக்கிறேன் நான். நான் சொன்னேன்ல ரைடு முடிச்சுட்டு வந்து டயர் சேஞ்ச் பண்ணணும்னு. லைட்டா பிரேக்ல லைட்டா காலை வச்சேன். லைட்டா எப்படின்னா லைட்டா பேட்ச் ரோடு ஒரு ஜாங்கிலா இருக்கும்ல, இடையில இடையில கூடு கூட இருக்கும்ல ரூட்ல, அது மாதிரி ரூட்ல டிரைவ் பண்ணும்போது வண்டி லெஃப்ட்டுக்கு ஃபுல்லா லெஃப்ட் சைட்ல நம்மளே ஓட்டுறோம்னா அதுவே தள்ளிட முடியும், அந்த மாதிரி இருக்குது டயரு. அதனால ரைடு முடிச்சுட்டு வந்துட்டு டயர் மாத்தணும். எனக்கு ஒரு டயரோட இது இருக்கு, அது வந்து நான் டயர் மாத்துறப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த டயர் எனக்கு பெட்டரா இருக்குன்னு தோணுது, எப்படின்னு தெரியல. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல போனா அந்த பிராண்ட்ல இப்பதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டயர் சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ வரைக்கும் நான் மேக்ஸிமம் வந்து எம்ஆர்எஃப்ல தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இன்னொரு பைக் இருக்கு, அதில் எல்லாமே எம்ஆர்எஃப்ல தான் சேஞ்ச் பண்ணேன். ஆக்சுவலா இந்த வண்டியோட வந்தது எம்ஆர்எஃப் டயர் தான், ஆனா அதுவே நமக்கு செட் ஆகவும் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அதை வச்சோம்னா நம்மளோட சேஃப்டி, நம்ம சேஃப்டியை நம்ம பார்க்க முடியாது. அதனால வந்துட்டு சரி பார்த்துக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். எப்படி உட்காந்து முன்னாடி முன்னாடி போறானப்பா, இந்த வண்டி ஓட்டும் போது இது ஒண்ணுதான் பிரச்சனையா இருக்கு உங்களுக்கு. எப்படிதான் உட்காந்து ஓட்டினாலும் உட்காந்த இடத்துல வந்து அப்படியே முன்னாடி நகர்ந்து வர வேண்டியது, ஒரு இடத்துல உட்கார முடியல. பார்த்தா பேர் அந்த மண பேண்ட் வேற போட்டுக்கணும், இந்த ரெயின் பேண்ட் வேற போட்டுக்கணும், அது வாட்டி இழுத்துட்டு போகுது நம்மளைய சல்லுன்னு. ஆக்சுவலா கிட்ட வந்துட்டேன்னு காட்டுது. நம்ம ஆல்ரெடி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இனி பசங்க அங்கே நிற்கிறாங்க, நம்ம அங்கிட்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆமாம், அதிரப்பள்ளி 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 அதிரப்பள்ளி. ஓகே, கேரளா. ஆமாம், இங்கே வால்பாறை போயிட்டு வால்பாறை தான் நாங்களும் போகிறோம். அப்படியா? ஸோ ஏதாவது பெஸ்ட்டு பிளேஸ் உங்களுக்கு தெரிஞ்சு இனி போகிற இதில் போது வால்பாறை போகிற வழியில் உங்களுக்கு மேலே ஏறணும். ஃபுல்லாக மேலே ஏறினதுக்கப்புறம் ஒரு பெண்டு இருக்கும், அங்கே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். பட் மழை வந்துச்சுன்னா எடுக்க முடியாது. பழமை பெய்யுதா? மழை மேலே பெய்யும், இங்கே பெய்யும்னா அப்புறம் மேலே இருக்கும்ல, கம்பல்சரி மேலே இருக்கும். அதில் மேக்ஸிமம் இந்த டயத்தில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான், எங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறனால கொஞ்சம் ரிஸ்க்கு தான். பெய்யுங்கிறீங்களா? பேயும் மேபி இந்த மாதிரி சாரல் கூட அடிக்கலாம், அது பிரச்சனை இருக்காது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? ஒசூர். ஒசூர்லேருந்து வரீங்களா? ஒசூர் பக்கமா? ஒசூர் தானே? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து நாங்கள் நேட்டிவ் ஹோம் டவுன்லேருந்து வந்துருக்கோம், போகிறது முடிச்சுட்டு அப்படியே ஒசூர். ஓ, மறுபடியும் ரிட்டன் நாங்கள் ஒர்க் அங்கே? ஓகே 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 ப்ரோ, பாய். சேனல் நேம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே. நீ என்ன அவங்க கூட வரியா? அவங்க கூட வரியா நீ? நல்லது. சரி, அப்படி வா, நம்ம வண்டியில் ஏறிக்க போகலாம். வாடா. நம்ம அப்படியே பசங்களோட ஜாயின் பண்ணி அப்படியே வால்பாறை போகலான்னு சொல்லி இப்போ கிளம்பிட்டோம். பசங்க காரில் வந்த பசங்க வந்து முன்னாடி போயிட்டாங்களாமா, அதனால் வந்து நாங்கள் பின்னாடி போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 3 பைக் வந்து பின்னாடி போயிட்டுருக்குறோம். கூட அந்த பைக்கில் போகிற பையனை, அந்த கண்ட்ரோலில் போகிற பையனை வந்து வா ஏறி போகலான்னு சொல்லி நம்ம வண்டியில் உட்கார வச்சு போயிட்டுருக்குறோம். அந்த இடத்துல டிராஃபிக்கே இருக்கும்.
அங்கிட்டு டிராஃபிக்காக இருக்கும்டா. மேலே போக போக கொஞ்சம் டிராஃபிக் ஆகும். மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. ஏய் அங்குஸ் மண்டையா. அது ஒரு கிருக்கேன். இந்த முன்னாடி போகிற ஒரு கிருக்கேன். அப்படித்தான் போடலாம். இல்லை ரைட் சைடில் யாராவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு ஏறினானு எருமாது அப்படியே ஏறுது எருமாது. ஆமாம். முன்னாடி வந்தால் இத்தனை ஹோட்டல் கிடக்குது. இல்லை முன்னாடி வந்தால் இத்தனை ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலே இல்லைன்ட்டானுங்க கேட்டதுக்கு. ஐயோ எவ்வளோ இறைச்சா. டோக்கனுக்கா போயிட்டு வந்துடுறியா? ஆ புரியல. ஒரு வண்டிக்கு ஒரு ஆள் வேணுமா? ஆல்ரெடி டோக்கன் எடுத்தாச்சு. முன்னாடி போகிறோம்.
ஏன்டா எடுக்கலாமா? போலாம் 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 போலாம். அப்போ என்னதுக்கு நான் நிப்பாட்டிங்க? இந்த பிறப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க பிச்சை எடுக்கலாம். நம்ம அப்படியே ஒரு வழியாக டிக்கெட் எடுத்து இன்றைக்கி கிளம்ப போகிறோம். முன்னாடி பசங்க 2 பேரும் போயிட்டாங்க. முன்னாடி போய் நின்னுங்க, நான் வந்து பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம பேக் பண்ணிட்டு போகிறதே பெரிய வழியாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. இத்தனை தூக்கி மாட்டிட்டு மண்டை காயுது.